GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. James & Covin year-end big sale. அண்ணாமலைக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம். அவர் கேட்டப்ப என்ன இவ்வளவு தூரம் என்னை போட்டிடணும்னு சொல்றீங்களே, என்னை முன்னாடியே கூப்பிட்டு உனக்கு என்ன தொகுதி வேணும்னு கேட்டீங்களா? பியூஷ் கோயல் கண்டிப்பா கேட்டிருப்பாரு. வானதியை கூப்பிட்டு நீ தெற்கு வேண்டாம்னா வடக்கு எடுத்துக்கன்னு சொல்றீங்க, உனக்கு தாராபுரம் வேணாம்னா அவினாசி எடுத்துக்கணும் எல்மூர் எடுக்க சொல்றீங்க, திருநெல்வேலி உங்களுக்கு சரி வராதா சாத்தூர் எடுத்துக்கணும் நைனா நாகேந்திரன் டிஸ்கஸ் பண்றதை கேட்குறீங்க, என்னைய கூப்பிட்டு நீங்க தான் கேட்டீங்களா அப்படின்னு ஒருவேளை அண்ணாமலை கேட்டிருக்கலாம். யாருமே சீட்டு கேட்கல. வானதி சீட்டு கேட்டிருக்காங்களா? இந்த விருப்ப மனு தாக்கல் அப்படின்னு வச்சு பிஜேபி கிளாஸ் நடந்துச்சா? யாருமே சீட்டு கேட்கல. அண்ணாமலை மட்டுமே சீட்டு கேட்கல, யாருமே சீட்டு கேட்கல. திரு அண்ணாமலை அவர்கள் போட்டி இடணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம், பல பேரோட விருப்பம். திருமதி வானதி ஓப்பனாகவே சொன்னாங்க, ஒரு நல்ல தலைவர் வந்து களத்தில் நின்னா தான் சரி பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் கொஞ்சம் ஒரு ஓவரலாக பேச ஆரம்பிச்சாங்க, விஜய் போட்டி போடலையா ரொம்ப ஷார்ட் லைஃப்பில். அப்போ நான் சொன்னேன், கட்டாயம் போட்டிடுவாருங்க, போட்டிடாமல் இருக்க முடியாதுங்க, கட்டாயம் போட்டிடுவாருங்க அப்படின்னு. அது என்ன காரணம்னா, ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு போட்டி போடாமல் இருந்தால் சரி வருது. பிரசாந்த் கிஷோர் போட்டியிடலை, அந்த கட்சி என்னாச்சுன்னு பார்த்தோம் எங்கள் பீகாரில். அது மாதிரி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ப்ராபபிள் சிஎம் கேண்டிடேட்டில் ஒருத்தராக இருக்கார், எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம், எதிர்பார்க்குறோம். அப்போ அவர் களமாடுனா தான் சரி. ஜெயிக்கிறார் தோக்குறார். அப்புறம் ஜெயலலிதா அவர்களே தோற்றுருக்காங்களே, கருணாநிதியை 800 ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறாரு. வெறும் 800 ஓட்டு, ஒரு கவுன்சிலர் சீட்டில் ஜெயிக்கக்கூடிய ஓட்டை ஒரு எம்எல்ஏ ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறார். 1க்கு 2 முறை திருவல்லிக்கேணி தொகுதியிலையும் சரி, அண்ணாநகர் தொகுதியிலையும் சரி. தாவூத் மியாகானோட ஒருத்தர் 800 ஓட்டில் ஜெயிச்சார், ஒருத்தர் வாழைப்பழ சின்னத்துக்கு எதிராக, இன்னொரு அண்ணாநகரில் ஹண்டேக்கு எதிராக வந்து 800 ஓட்டில் ஜெயிச்சார். அப்போ அவ்வளோ கம்மியான ஓட்டில் ஜெயிக்கும் போது உங்களுக்கு என்ன இருக்குதுல்ல? அப்போ நம்ம வந்து நின்று களமாடினா தான் தலைவர். அது வந்து நிற்கணும். அது வந்து நம்ம வந்து நீங்கள் ராஜ்யசபா மீட்டில் கிடையாது, நீங்கள் அருண்ஜேட்லி மாதிரி வந்து நம்ம வந்து அங்கே முன்னாடியே போயிடும் அப்படிங்கிறத. நீங்கள் அருண்ஜேட்லியே களமாடி இருக்காரு, அது ஒரு விஷயம் கிரௌண்டில். அதை மாதிரி நீங்கள் ஆடணும். வந்து என்ன தொகுதியாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தொகுதி, ராஜபலம் தொகுதியோட அவர் நின்று போட்டுட்டு ஜெயிக்க முடியும். அவர் சம்பந்தமே இல்லை, அவர் போய் ஜெயிக்க முடியும். நாங்கள் பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ணாமலை எந்த ஊரில் போட்டிட்டாலும் அது வந்து ஸ்டார் கான்ஸ்டியூன்சி தான். காரைக்குடி இன்னைக்கு வந்து ஸ்டார் கான்ஸ்டியூன்சி. ஏன்? அங்கே சீமான் போட்டிடுறார். அதை மாதிரி எல்லாத்தையும் எங்கே நீங்கள் நிற்கிறீங்களோ அங்கே வந்து இருக்கும். அதுதான் ஒன்றும். டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தளவுக்கு அது வேறு கணக்கு. அது என்னென்னா, ஏடிஎம்கேல இருந்து வெளியேற்றப்பட்டு தனிக்கட்சி துவங்கி போயிருக்கிறதுனால ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய பலர், இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உட்பட இவருடைய தலைமை ஏற்று செயல்பட்டவர்கள் ஒரு கட்டத்தில் அப்படிங்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் சந்தேகம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குதுங்கிற ஒரு சந்தேகம் கூட வந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டு அவர் அதுக்காக பண்ணுறார். தானாக முன் வந்து எடுத்துட்டு அவர் யாருமே கேட்கல. அவர் போட்டியிட சொன்னால் எல்லாரும் 2024 அவர் போட்டியிடலன்னு சொன்னார். கம்பல் பண்ணி தான் பிஜேபி போட்டியிட வச்சு, இல்லை நீங்கள் ஹெவி வெயிட் பூரா இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஓட்டு வாங்கினார். அதோடைய பெர்சன்டேஜ் ஓவராலாக கூடிச்சு. அதுதான் இந்த முறை. அவர் வந்து அவராக 2021 சொன்னார், உங்களுக்கு வேணால் நான் கூட போட்டியில்லைங்கன்னு 2021 இந்த ஆஃபர் கொடுத்தார். இப்பயுமே அந்த கூட்டணிக்குள்ளே எந்த விதமான சந்தேக பார்வையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக அவர் போட்டியில்லைன்றார். அவ்வளோதான். அது வேற இது வேற. அவர் போட்டிட்டார் அப்படின்னா கட்சிக்கும் ஒரு இன்னொரு பலமாக இருக்கும். அவர் எங்கே நிற்கிறாரோ அவர் பக்கத்து தொகுதியிலையும் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து அவர் நோ டவுட் எல்லாருமே போட்டிடணும். ஆனால் அவர் வந்து வேற ஒரு பர்பஸுக்காக போட்டிடாம இருக்கார். ஒன்று, அவரை விட முக்கியமான 11 தொகுதி தான் அவருக்கு வந்து கிடச்சிருக்கு. அவர்கிட்ட முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் எம்எல்ஏ பெருமக்கள் நிறைய பேர் அவர்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ அவங்களே இவ்வளோ காலமாக கூட இருந்து அவங்க வந்து கஷ்டத்தை வர எதுவுமே பார்த்தாலும் எந்த லாபமும் எந்த ஆதாயம் அடைஞ்சதில்லை. வருமானத்துக்கான வழியோ ஊரில் கௌரவமோ பேரோ பேச்சு எதுவுமே இல்லாமல் டிடிவி பின்னாடியே இருந்துகிட்டே இருந்தாங்க. அவர் ரொம்ப சட்டிலாக வந்து பல சந்தர்ப்பங்களில் 21, 24 பல சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிட்டே வந்தார். அப்போ இந்த முறை ஒரு மறுமலர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது அதை வந்து தன்னை சார்ந்தவர்கள் கொடுக்கறது அவருடைய முயற்சி. விட்டு கொடுத்துட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுதான் நான் முதலே சொன்னேன். ஆமாம், அவரை வாழ்ந்த எந்த விதமான குழப்பம் வரக்கூடாதுங்கிறக்க அவரா முன் வந்து செய்து அதுதானே விட்டு கொடுக்கிறது. நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து கூட்டணி பேசி தொகுதி விட பண்ணியிருக்காங்க. அவர்கள் போட்டியிட்டதுலேயே அவங்களால சீட்டை வாங்க முடியல, அவர்கள் வென்றதுலேயே சீட்டை வாங்க முடியல. ஆனால் செல்வ பெருந்தகை 16 தொகுதிகள் நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்டதில் நாங்கள் போட்டிடுறோம். பாஸ் 28 கிடைச்சிருக்கு. பாஸ் 25 வாங்கினாங்க. பாஸ் போன முறை 28 கிடைச்சிருக்கு. 25, 20 நீ வாங்கணுமா இல்லையா? முதல்ல கடந்த முறை போட்டி எனக்கு வேணும்ல அப்படின்னு. கடந்த முறை வென்ற 18லே வாங்க முடியல திரும்ப அவங்களால. உங்களுக்கு புரியுங்களா? போட்டிட்டு அப்புறம் அப்படியே கிடைக்கணும்ல, வென்றதே வாங்க முடியலன்னு சொல்ல வரேன் நான். அங்கே வந்து என்ன வச்சுருக்கீங்க? அதை மாதிரி கிடையாது, அது வந்து விட்டு கொடுக்குறது கிடையாது, அது வந்து கெட்டு போயிடுச்சு சீட்டு நம்மகிட்ட இல்லை, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது அப்படி இல்லை, இவர் தான் அறிவிக்கிறார், வேறு யாரும் கேட்கவே இல்லை. திரு டிடிவி தான் அறிவிக்கிறார், இல்லை பல்வேறு காரணங்களுக்காக நான் அந்த தேர்தலில் போட்டியில்லைன்னு. அது மெக்னானிமிட்டா விட்டு கொடுக்குறதா நோ டவுட். அண்ணாமலை வந்து என்ன நினைக்கிறாரு ஆக்சுவலாக போட்டியிட நினைக்கிறேன். இல்லை, பியூஷ் கோயலை வந்து சந்திச்சு பேசினாரு, நான் யார்ட்டையும் சீட்டு கேட்கல அப்படிங்கிற ஸ்டேட். யாருமே சீட்டு கேட்கல. வானதி சீட்டு கேட்டிருக்காங்களா? இந்த விருப்ப மனு தாக்கல் அப்படின்னு வச்சு பிஜேபி கிளாஸ் நடந்துச்சா? யாருமே சீட்டு கேட்கல. அண்ணாமலை மட்டுமே சீட்டு கேட்கல, யாருமே சீட்டு கேட்கல. தலைமை அறிவிக்கும், தலைமைக்கு எல்லாருமே தெரியும் எங்கெங்கே யார் யார் போட்டிடுவாங்கன்னு சொல்லி இப்போ 4-5 பேர்ட்டு பேசுவாங்க. உனக்கு இதில் விருப்பம் இருக்காது. 27 தொகுதியில்
பல தொகுதியில் அவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க இங்கே அப்படின்ட்டு. அது போக ஒரு 4-5 வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கும், புதுசாக இருக்கும், கட்சியில் புதுசாக சேர்ந்தவங்களா இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோதானே. விருப்பமனு தாக்கலுங்கிற ஒரு ப்ராசஸ் நடந்தால் எனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லை, இப்போ கோயம்புத்தூரில் வானதி சீனிவாசன் தான் திரும்ப போட்டியிடுவாங்க அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும்போது இவருக்கான ஸ்பேஸ் ஒருவேளை டெல்லி தலைமை வந்து நீங்கள் போட்டியிடுங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து வானதி சீனிவாசன் விட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு அது எனக்கு தெரியாது. நான் சொல்ல வருது, திருப்பூர் தெற்கில் போட்டியிடலாம், ராஜபாளையத்தில் போட்டியிடலாம், திருப்பத்தூரில் போட்டிடலாம், காரைக்குடியில் போட்டிடலாம், எங்கேனாலும் போட்டிடலாம். தமிழ்நாட்டில் சென்னையில் போட்டிடலாம், மயிலாப்பூரில் போட்டிடலாம். எங்கே போட்டியிடக்கூடாது? அண்ணாமலைக்கு போட்டியிட தகுதி இல்லாத இடம்னு ஒன்று இருக்குதா? அண்ணாமலை ஸ்டார் கேண்டிடேட். நான் சொன்னேன் உங்களுக்கு, இப்போ 2021 அரவக்குறிச்சியில் தானே போட்டிட்டாரு, 2024 கோயம்புத்தூரில் போட்டிட்டாரு. எம்ஜிஆர் மாதிரி, கருணாநிதி மாதிரி, ஜெயலலிதா மாதிரி வேறு வேறு இடங்களில் நீங்கள் நிற்க முடியும்னு நான் சொல்ல வரேன். அவருக்கு இந்த தொகுதி தான் நீங்கள் போட்டியிடணுன்ற, எங்கேனாலும் போட்டியிட முடியும்ன்ற. லோக்கலில் இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் வந்து அவருக்கு செல்லாது. இது வந்து கவுண்டர் பெல்ட்டு, இது முக்குளத்தூர் பெல்ட்டு, இங்கே பட்டியலம் தனி தொகுதி அப்படிங்கிற சமாச்சாரம் அவருக்கு செல்லாது. அவர் எந்த பொது தொகுதியிலும் நிற்க முடியும். வானதி சீனிவாசன் கூட அவர் போட்டியிடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எல்லாருமே அதாங்க சொல்றாங்க. அதான் நீங்க உட்பட எல்லாரும் சொல்றீங்க. பட் அவருக்கு வந்து எது தடுக்குது? நான் வந்து போட்டியிட வேண்டாம் அப்படின்னு அவரவர் விருப்பம். சரத்குமார் சொல்றாரு நான் போட்டியிடலன்றாரு. எது தடுக்குது? அது அவரவர் விருப்பம். நம்ம சொல்றது நின்று விளையாட விரும்புகிற தலைவர் போட்டி போடணும், இவ்வளவுதான். ராஜ்யசபா மெட்டீரியல்ஸ் வந்து போட்டி போட மாட்டாங்க, போட்டி போட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து சுப்பிரமணிய சாமியை போய் நீங்கள் வந்து எலெக்ஷன் நிற்க சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த தொழிலும் ஜெயிக்க முடியாது. அவர் வந்து எலீட், அவர் மாதிரி ஆட்கள் ராஜ்யசபாவுக்கு வேணும், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் திரு அண்ணாமலை போன்றவர்கள் களத்தில் நிற்கக்கூடியவங்க. அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்தது, அவர் எண் மக்கள் பயணம் போனது, போராடினது, ஆர்ப்பாட்டம் பண்ணது, சவுக்கில் அடிச்சுக்கிட்டதுன்னு அக்ரெசிவான பொலிட்டிஷியனாக தானே அவர் உங்களுக்கு தெரியும். அக்ரெசிவ்னஸ் வந்து களத்தில் இருந்தால் தானே தெரியும். களத்தில் இல்லாட்டி அந்த அக்ரெசிவ்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அவருக்கான வாய்ப்பு அவர் கொடுக்கும்போது திரு சிதம்பரம் அவர்கள் வந்து எனக்கு ஒரு கொடுத்த பேட்டியில் வந்து மத்திய அமைச்சராக இல்லை, நீங்கள் இப்போ என்ன கட்சி பண்ணி ஆட்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். கட்சி எனக்கு என்ன சொல்லுதோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னார். உள்துறை அமைச்சராக இருந்தவர், ஆல் இந்தியாவில் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருந்தவர். அதுதான் அவர் கட்சி என்ன சொல்லுதோ செய்வார். அவர் வந்து பியூஷ் கோயலை வந்து யார் பார்த்தா பியூஷ் கோயல் தான் கூட்டார். திரு அண்ணாமலை வந்து வாங்க சொன்னார். அவர் கோயம்புத்தூரில் இருந்தார், இவர் 2 நாள் இங்கே இருந்தார், இங்கே வந்தார். இந்த தொகுதி டிஸ்கஷனில் அவர் இருந்தார். யார் யாருக்கு என்னென்ன சீட்டு, இது கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் அவரும் ஹி வாஸ் ஆல்சோ கன்சல்டட். திரு மோடி அவர்கள் வந்து கலந்துக்கிற மேடையில் எல்லா முக்கியமான தலைவர்களும் மேடையில் நிற்கிறதில்ல. அண்ணாமலைக்கு எல்லா மேடையும் கொடுக்கப்பட்டுச்சு. அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுட்டே இருக்குது. நீங்கள் கூப்பிட்டு எனக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் நினைக்கிறாரா என்ன? அப்படி எதுவும் அவர் சொல்லி நான் அறியலை, ஏன்ட்ட அவர் சொல்லலை, வேலைக்கும் சொன்ன மாதிரி தெரியல. அவர் போட்டியிடணும், ஒரு வீரன், ஒரு தலைவன் களத்தில் நிற்கணும், இவ்வளோதான் என்னுடைய பாயிண்ட். அதுக்கப்புறம் அவங்க நம்ம எப்படி சொல்ல முடியும்? நீயா வந்து நிற்ப, நீயா செலவழி காசு ஏன்ட்ட எந்த பதில் இருக்கா? எனக்கு இந்த தொகுதி கொடுத்துருக்கான்னு கேட்பாங்களா? ஏன்ட்ட காசு? ஐ எம் எ ஸ்பெக்டேட்டர், நான் வெளியேந்து வேடிக்கை பார்க்குறேன். என்னுடைய கணக்கு ஒரு வீரர், ஒரு தலைவர், அவர் களத்தில் நிற்கணும், இவ்வளோதான். அண்ணாமலை தான் திடீர்னு சொல்லியிருக்கிறார். டிடிவி 21 நான் நிற்கலைன்னு சொன்னார். இப்போ நான் நிற்க மாட்டேன்னு 3 மாதம் சொல்லிட்டு இருக்கிறார் அவர். அது ஒன்றும் புது தகவல். அண்ணாமலை சொன்னதான் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நீங்கள் மாநில தலைவராகவே இருந்தீங்க, திமுகவை எப்படியாவது பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு பல நேரங்களில் சபதம் போட்டவர். நானே களத்துக்கிறேன், நீங்கள் நின்னீங்கன்னா உங்களோட இளைஞர்களுக்கு, உங்களால் இந்த கட்சிக்கு வந்த பிஜேபிக்கு வந்த பல லட்சம் இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஏன் அவர் தவிர்த்தார்னு தெரியல. இறுதி வரைக்கும் அவர் தவிர்க்க முடியுதான். ஏன்னா பியூஷ் கோயல் வற்புறுத்தினதாக கேள்விப்பட்டோம். எல்லாருமே நிற்கணும் முக்கிய தலைவர்கள். அதனால தான் மத்திய அமைச்சராக இருக்கிற எல்முருகனே நிற்கிறார். அவருக்காக தான் அவினாசியை கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. எடப்பாடி முதலமைச்சராக ஏற்பதில் எதுவும் சிக்கல் இருக்குது அண்ணாமலைக்கு? அவருக்கெல்லாம் தனிப்பட்ட சுதந்திரமோ ஒரு கருத்தோ பொது வெளியில் இருக்க முடியாது. ரூமுக்குள்ளே கதவை சாத்திட்டு 1000 திட்டலாம். வெளியில் வந்து அவர் பல நேரத்தில் சொல்லிட்டாரு, எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான், அவரை ஜெயிக்க வைப்போம், ஜெயிக்கிற வரைக்கும் நம்மலாம் ஓய்வு கூட அப்படின்னு திருநெல்வேலி பூத் கமிட்டி மாநாட்டில் அமித்ஷா மேடையில் வச்சுக்கிட்டு பேசினார். அமித்ஷாவும் மோடியும் தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டாங்களே தவிர, வெளிப்படையாக ஒரு நாள் கூட சொல்லலை தவிர, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அண்ணாமலை மற்ற எல்லாருமே சொல்லிட்டாங்க முதலமைச்சர். அவங்க சொல்லலைனாலும் எடப்பாடி தான் சார் முதலமைச்சர் வேட்பாளர், ஆனால் சொல்லியிருந்தா அந்த இணக்கம் வரும்னு தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். அவரை வச்சு பிஜேபி நினைக்கிறாங்க, ஒரு மனசில் என்ன இருக்குது நமக்கு தெரியாது. தேர்தல் முடிவுகள் ஒருவேளை அவங்க மனசில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம், களச்சூழலே மாற வாய்ப்பு இருக்குது முடிவுகளுக்கு ஏற்ப மாதிரி. என்ன நடக்குதுன்னே தெரியாத போது அதனால இது நடக்கும்லாம் ஒரு லெவல் தாண்டிலாம் இல்லை. ஏன்னா டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் இதுக்கு முந்தைய காலகட்டங்களில் 2024 இல்லை இந்த தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறதுல 2 பேருடைய பார்வையும் சூழலும் வேறு. அண்ணாமலையும் டிடிவி இந்த விஷயத்தில் ஒப்பிட முடியாது. அண்ணாமலைக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம். அவர் கேட்டால் இப்போ என்ன இவ்வளோ தூரம் என்னை போட்டிடணும்னு சொல்கிறீங்களே, என்னை முன்னாடியே கூப்பிட்டு உனக்கு என்ன தொகுதி வேணும்னு கேட்டிங்களா? பியூஷ் கோயல் கண்டிப்பாக கேட்டிருப்பார். என்னை தேர்தலில் நிற்கணும்னு சொல்கிறீங்களே, வானதியை கூப்பிட்டு நீ தெற்கு வேண்டாம்னா வடக்கு எடுத்துக்கன்னு சொல்கிறீங்க, உனக்கு தாராபுரம் வேணாம் அவினாசி எடுத்துக்கணும் எல்முருகனுக்கு சொல்கிறீங்க, திருநெல்வேலி உங்களுக்கு சரி வராதா சாத்தூர் எடுத்துக்கணும் நயினார் நாகேந்திரன் டிஸ்கஸ் பண்ணுறதை கேட்குறீங்க, என்னையை கூப்பிட்டு நீங்கள் ஏதாவது கேட்டிங்களா அப்படின்னு ஒருவேளை அண்ணாமலை கேட்டிருக்கலாம். கேட்டிருந்தால் அவருக்குரிய தொகுதியை வாங்கியும் கொடுத்துருக்கலாம். இவர் கேட்டாரா, அப்படி ஒரு ஆலோசனை நடந்ததா, இல்லை ஒரு தொகுதி கேட்டும் அவங்க கொடுக்கலையா, இல்லை ஒரு தொகுதி அப்போவே கேட்கலையா, அப்போவே அந்த முடிவை எடுத்துட்டாரா நமக்கு தெரியாது.
ஸோ அண்ணாமலையினுடைய சூழல் வேறு, தினகரன் எடுத்த முடிவு அதனுடைய பின்னணி வேறு. பிஜேபி ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கிறது. அண்ணாமலையினுடைய கடிதத்தில் தான் போட்டியிடாததை மட்டும் குறிப்பிடாமல் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளிலே சில அதிருப்திகளை சுட்டி காட்டியிருக்கிறதா தகவல் வருது. பிஜேபியினரும் கடும் ஏமாற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் அவர் உள்ள கூட்டணியில் சேர்ற போதே கிட்டத்தட்ட 18ல் ஒரு 10 தொகுதியை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் வந்தார். அது அவரே சிலர்கிட்ட ஷேர் பண்ணதுனால நான் சொல்கிறேன் அன்புமணியை. மீதி 8 அதிமுக சாய்ஸ் தான். அவருக்கு 10 வேணுங்கிற தொகுதி கிடைக்கிறதே பெரிய விஷயம்தான். அது இவ்வளவு நெருக்கடியில் நான் சொல்கிறேன். ஸோ தினகரனுக்கும் அன்புமணிக்கும் ஓரளவு திருப்தி கிடைச்சிருக்கும். பிஜேபியும் தமாகவும் வருத்தத்தில் இருக்கிறாங்க. வாசன் அதை வெளிக்காட்டிக்கல, அதை பற்றி துளி கூட கவலைப்படலை. பிஜேபியினர் கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. என்ன நடக்கும், அதை எப்படி எடப்பாடி சமாதானப்படுத்த போகிறார்? முதல்ல பிஜேபி தலைவர்களை தங்கள் கட்சி தொண்டர்களை நிர்வாகிகள் எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க, எவ்வளோ வேகத்தில் பண்ண போகிறாங்கிறத பொறுத்து தான். இதெல்லாம் நிஜமாகவே இந்த மாதிரி பப்புல்லாம் வரும். அதெல்லாம் உடஞ்சி நாமினேஷன் ஃபைல் பண்ணி களத்துக்கு போகிறப்போது 2 அணிகள்லையுமே மறந்துட்டு பிரச்சாரம் பண்ண போவாங்க. கடந்த கால வரலாறு. இந்த தடவை 2 அணிலையுமே அந்த காயங்கள் கொஞ்சம் வலுவாக, கீரல்ங்கிறது கத்தி குத்து மாதிரியே போயிடுச்சு. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. James and Cobin Year End Big Sale.